கேள்வியாயிருந்தது. சபையில் பெண்கள் சாட்சி கொடுப்பதோ அல்லது பாடுவதோ அல்லது அந்நிய பாஷையில் செய்தி கொடுப்பதோ செய்திகளை வியாக்கியானம் செய்வதோ அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லுவதோ தவறாகுமா என்பதை ஒருவர் அறிய விரும்பியுள்ளார். இல்லை, அது ஒரு ஒழுங்கின்படி இருக்கும் வரையில் அது தவறல்ல. புரிகிறதா? சபை ஒழுங்கில் இருக்கும் போது மாத்திரமே பிரசங்க பீடத்திலிருந்து பிரசங்கம் நிகழ்த்தப்படும் முன்னர் தான் அந்நிய பாஷைகளில் பேசுதலும் அவைகளை வியாக்கியானம் செய்வித்தலும் செய்ய வேண்டும். அப்படி செய்வதுதான் உண்மையான வழியாகும். பிரசங்கம் நடக்கும் போது அந்நிய பாஷைகளை பேசுதலும் வியாக்கியானம் செய்தலும் இருக்கக்கூடாது. ஏனெனில் பவுல் கூறிய வண்ணமாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு சமயத்தில் ஒரு இடத்திலிருந்துதான் கிரியை செய்கிறார். ஆனால் பெண்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கவும் அந்நிய பாஷைகளில் பேசவும் வியாக்கியானம் செய்யவும் வரம் பெற்றிருக்கிறார்கள். ஆயினும் பிரசங்கிகளாக இருக்க அவர்களுக்கு உத்தரவில்லை. அவர்கள் பிரசங்கிகளாக இருத்தல் கூடாது. சபைகளில் பிரசங்கிக்க அவர்கள் தடை செய்யப்பட்டுள்ளனர் என்பது உண்மையே.